சுபா இன்னும் படுத்துக்கலையாமா? வா போய் தூங்கலாம். நான் படுத்துக்கிறேன் டாடி. ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதாமா என் கண்ணுல தூசி பட்டுடுச்சு. நீங்க போய் சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா? நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டீங்க. சோபா, ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலம்மா. இப்பதான் ஆண்டி வந்தாச்சே, நீங்க அம்மா கிட்டே போங்கப்பா. சோபா, நேரமாச்சு போய் படுத்துக்கமா. குட் நைட் ஆண்டி. குட் நைட் டாடி. வா, நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வர. சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம் இத்தனை இருந்தும் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கணுங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். What, Mr. Manohar? What is this? சொத்து பத்திரம்ப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு காடி நக்கிட்டியே. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைகீழா மாறலாம் இல்லையே? சாகுற வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ்டர் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் என் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் லீஸ் பாத. அவன் என் குழந்தை மேல செலுத்துற பாசம் இருக்கே. இப்ப புடிச்சிட பாரு, மாட்டி தாடு நம்ம நல்லா தெரியும், ரொம்ப ஆடி இருக்கோம். சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு ஏன்டா மொத்த உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? 2 பேருக்கு அப்புறம் ஒரு அசால்ட் கேஸ். அதை பார்த்துட்டு அப்படியே வரேன். இதா அண்ணா வந்திருக்காரு, நல்ல கவனி. அது யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, விடாதே கவனி. தேங்க்யூ. ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் புறப்பட்டுமா? வாங்க, சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சுட்டேனே. நீர் சீதா, அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாங்க. வேலை ஜாஸ்தியா நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்பா. நம்ம நாட்டுல 1.5 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையுறாங்க. வேலை கொடுங்க. தேங்க்யூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரயில்வே பெட்டியில கிடைச்ச துப்பாக்கி, சீதா கையால் எடுத்து கொடுத்த லைட்டர், ரெண்டுலயும் ஒரே கைரேகை தான். அது சீதாவோட கைரேகை தாங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ டவுட் அபவுட் இட். அவதான் கொலைகாரி. சார், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வாட் ஷல் ஐ டு நெக்ஸ்ட் சார்? அரெஸ்ட் ஹர் இமிடியட்லி. ராமையா, சரிப்பா. என்ன விசேஷம்னு சொல்லாமலே எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி சீதா,
இத வந்துட்டேன். எல்லாம் வெயிட் பண்றாங்க. புறப்படு. எங்க போறோம்? என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாள். யாருக்கு? உங்களுக்கா இல்ல சோபாவுக்கா? 2 பேருக்கும் இல்ல, ஒரு தாயோட பிறந்த நாள். யார் அந்த தாய்? நீதான். நானா? இது வரைக்கும் சோபாவுக்கு நீ டீச்சரா இருந்த, இனிமே நீ அவளுக்கு தாய். என்ன சொல்றீங்க? சீதா, சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சேதான் அன்னைக்கு ரயில்ல நான் அவனை சுட்டேன். தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸ் சரவணின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன். அந்த சட்டம் கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற. சீதா, இது ஏற்கனவே நான் செய்த முடிவு. என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன். என் சொத்து புறாவுக்கும் நீதான் வாரிசுன்னு நேத்தே உயிர் எழுதி வச்சுட்டேன். ஐயோ, இது என்ன அவசரமான முடிவு? எந்த நம்பிக்கையில இந்த முடிவுக்கு வந்தீங்க? உன் மேல இருக்க நம்பிக்கை தான். சீதா, உன்னை பத்தி உனக்கே தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை பூரா என் குழந்தை நல்லா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணம் உண்டு. இது பாருங்க மனோகர், நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே. என் உயிரே போனாலும் சரி, சத்தியமா சொல்றேன், உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க முடிவை மாத்திக்கங்க ப்ளீஸ். மனோகர், நான் சொல்றது கேளுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டனைக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தா இப்ப என்ன குடியா முழுகி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லா குடியும் மூழ்கி போயிடுங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க ப்ளீஸ். சீதா, நீ சொல்றபடியே செய்யலாம். ஆனா என் மனசாட்சி நீ கொலைகாரன்னு சாகுற வரைக்கும் குத்தி காட்டுமே. உனக்கு தெரியாது சீதா, நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க முயற்சி பண்ணப்ப எல்லாம் நான் உன்னை தடுத்தேனே. அப்ப எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே கொலையாளி சமைச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். ஆயுஸ் பூரா அதிக அனுபவிக்க சொல்றியா? அதை விட கோர்ட்ல கொடுத்த தண்டனை எவ்வளவோ மேலே. நிஜமா? எஸ். இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்திருக்கிறாங்க. சீதா, நான் இப்ப மனசு வச்சா இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்க முடியும். ஆனா அந்த ஆண்டவர் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ மூர்த்தி, அவாயோ. என்னடா நான் இந்த பர்சனலா இன்வைட் பண்ணேன், நீ பரிவாரத்தோட வந்திருக்க. நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் வந்திருப்பேன். இன்ஸ்பெக்டரா வந்தனாலதான் இவங்களோட வந்திருக்கேன். சில சமயம் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்து எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? மனோகர், இப்ப நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன். குட் குட். மூர்த்தி, ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். உடுப்புகளை மாட்டும் போது உணர்ச்சிகளை கட்டி வைக்கிறவன் தான் உண்மையான அதிகாரி. டூ யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சீதாவை அரெஸ்ட் பண்ற? ரயில்ல நடந்த கொலையை செய்தது சீதா. சீதா? நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர், உண்மையான குற்றவாளி நான் தான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சது நான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சது நானு. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? குற்றவாளி நான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாரையும் நான் ஏன் ஒழிச்சிருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, சந்திரவங்க கொலை செஞ்ச கொலையாளி இவங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சலாம் நினைச்சேன். காட் இஸ் கிரேட். அவன் உங்களையே இங்க கொண்டு வந்துட்டான். சீதா, எனக்கும் குமுதாவுக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னை கொடூரமான மனமுள்ள கொலைகாரன் மட்டும் நினைச்சிடாத, மென்மையான மனமுள்ள காதலனும் கூட. உங்க மக செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன இவ சொல்லி நான் உதைச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கான். ஆமா, உதைக்க சொன்னேன். பழகுனதுக்கு அப்புறம் நல்லவர்னு தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்களோட என்ன பேச்சு? மாமா, குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம்? எவனோட ஊர் சுத்த நீயே சொல்ற. அப்படிப்பட்டவளை எப்படி எப்ப அவன் கட்டி இருக்கிறது? மாமா, இத பார் சந்துரு, உன் அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசதியான பெண்களா கீழே நிற்பாங்க.
அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுத்திர பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன். சொந்த வச்சு உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலன்னா உன் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காளே, அதை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? கூட கூடாது. இப்ப நான் முடிவு கட்டிடுறேன். குமுதா வாய்ப்படி. நீ எந்த பையனை விரும்புறியோ அவரை நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவனை கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரிதானப்பா? காப்பி சாப்பிடுங்க மாப்பிள்ளை. மாப்பிளையா? என்னடா உறவு கொண்டாட பாக்குறீங்களா? பார்க்காமலே உங்க மாப்பிள்ளை ஏத்துக்கு காரணம் ரெண்டு காரணம் தான் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு, யாரையுமே விரும்பாத என் மக குமுதா உங்களை விரும்பினது. இன்னொன்னு, யாரால அடக்க முடியாத மச்சின்னு நீங்க அடக்கினது. தேங்க்யூ சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. என் மச்சினிட குமுதாவை காப்பாத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒப்படைக்குமே கவலைப்பட்டேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. நான் இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. அப்பா ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாதம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதம்மா. ஒரு நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இது நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிரந்தரமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே தயார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. அடிக்கடி வாங்க. நான் போக மாட்டேன். போ. வாங்க. நோ. வர மாட்டீங்க? ஐயோ அப்பா 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 அப்பா. மேடம், டெலிகிராம். அப்பா அப்பா இங்க பாருங்க அப்பா. என்னம்மா? அண்ணனுக்கு என்னம்மா? இறந்து போயிட்டாருப்பா. ஒரே நாள்ல அண்ணனையும் அப்பாவையும் இழந்துட்ட. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசை தேத்திக்கோ. ஹலோ மிஸ்டர் மனோகர், எங்க வந்தீங்க? குமுதாவை பார்க்க வந்தேன். குமுதா என்ன உங்க அத்தை மகளா இல்ல மாமா மகளா? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவ என் மனைவி. எத்தனை பேர் சாட்சியோட யார் முன்னிலையில எதாவது உனக்கு தாரவாட்டான்? தன் மனசை சாட்சியா வச்சு அவங்க அப்பா தான் இவளை என்கிட்ட ஒப்படைச்சாரு. செத்தவனுக்கு அறிவில்லைன்னா இருக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறியா? வெளியே போட நாயே. சந்துரு, வார்த்தைங்க வித்தியாசமா வருது, அப்புறம் நல்லா இருக்காது. எதிரா நல்லா இருக்காது? குமுது, வித் யுவர் பர்மிஷன்.